Hello students, welcome back to our channel Quick Maths. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா neighborhood of a point. ஓகே, இந்த கான்செப்டுடைய டெஃபினிஷன் தென் அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ neighborhood of a point அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா A subset n of R is said to be the neighborhood of P belongs to R. Okay. So, nங்கிறது Rங்கிற real number systemத்துடைய ஒரு subset. N means natural numbers, R means real number system. So, nங்கிறது எப்போவுமே R உடைய subsetஆ தான் இருக்கும். இந்த subsetல நம்ம ஒரு Pங்கிற ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுறோம். P belongs to R இருக்கணும். ஓகே, ரியல் நம்பரில் இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த Pங்கிற பாயிண்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நெய்பர்ஹுட்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் இது. என்ன இருக்கணும் கண்டிஷன் அப்படின்னா, there exists a real number epsilon greater than 0. greater than 0வா இருக்கிற ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி எப்சிலான் சூஸ் பண்ணிக்கிறணும். So, next step வந்து such that P minus epsilon, P plus epsilon. Pங்கிறது ஒரு ரியல் நம்பரில் வந்து ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து P minus epsilon, P plus epsilon. ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் சப்செட் ஆஃப் n இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பாயிண்ட் Pங்கிறது பாயிண்ட் வந்து nங்கிற நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஆறுங்கிறது ரியல் நம்பர் லைன். இந்த ரியல் நம்பர் லைனில் nங்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த சப்செட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் டெஃபினிஷன் படி. இப்போது Pங்கிற பாயிண்ட்டு ரியல் நம்பர்லேருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ P பிலாங்ஸ் டு R தான். ஸோ இப்போது P எப்சிலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். எப்சிலான் P மைனஸ் எப்சிலான், P ப்ளஸ் எப்சிலான்கிற ஓப்பன் இன்டர்வல் நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ எப்சிலான்கிறது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ P மைனஸ் எப்சிலான்னா லெஃப்ட் சைடு வரும், P ப்ளஸ் எப்சிலான்னா Pக்கு ரைட் சைடு வரும். ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே nங்கிற நேச்சுரல் நம்பர்ஸுக்கு சப்செட்டு தான். பிகாஸ் nங்கிறது வந்து நான் இங்கே இருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய செட்டு. அந்த ரியல் நம்பர் சிஸ்டத்தில் nங்கிறது ஒரு சப்செட். அந்த nங்கிற சப்செட்டுக்குள்ளே தான் P மைனஸ் எப்சிலான், P ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே nக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த Pங்கிற இந்த பாயிண்ட் வந்து nங்கிற நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்செட் R which is a neighborhood of 3. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக இருக்கும்? அதாவது நம்ம இங்கே என்ன செய்யணும், 3ங்கிற பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் எந்த இன்டர்வல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு டெஃபினேஷன் தெரியும். தேர் எக்ஸிஸ்ட் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர் எப்சிலான் கிரேட்டர் தென் 0, P மைனஸ் எப்சிலான், P ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த இன்டர்வல் சப்செட் ஆஃப் n இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆறுங்கிற ரியல் நம்பர் சிஸ்டம் எடுத்துருக்குறோம், 3ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குறோம். ஸோ Pங்கிற பாயிண்ட்டு தான் இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் 3,6ங்கிற இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ பாருங்கள், இது ரியல் நம்பர் லைன். இதில் 3,6ங்கிறது தான் இங்கே வந்து நம்ம எடுத்திருக்கிற சப்செட் ஆஃப் R. நம்ம எப்படி டெஃபினிஷனில் சப்செட் n ஆஃப் Rன்னு எடுத்தோமோ, இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் 3,6. ஸோ 3,6 தான் இங்கே n. தென் Pங்கிற பாயிண்ட் வந்து 3. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யணும், எப்சிலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி எடுக்கணும். ஸோ எப்சிலான் இங்கே Pன்னு ஒரு பாயிண்ட், இங்கே Pக்கு பதிலாக 3 இருக்குது. ஸோ 3 மைனஸ் எப்சிலான், 3 ப்ளஸ் எப்சிலான், அந்த இன்டர்வல் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே 3 மைனஸ் எப்சிலான், ஸோ இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும், 3 ப்ளஸ் எப்சிலான் இதோட முடியும். ஓகே, எப்சிலான்கிறது ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் குவான்டிட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த P மைனஸ் எப்சிலான், அதாவது 3 மைனஸ் எப்சிலான், 3 ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து
nங்கிற இந்த 3,6 க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு வெளியே போகுது. ஓகே, 3 ப்ளஸ் எப்சிலான் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து nல இருந்தாலும் 3 மைனஸ் எப்சிலான்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த nங்கிற இந்த 3,6 க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு வெளியில் போகுது. ஸோ இந்த ஆப்ஷன் ராங் ஆப்ஷன். நமக்கு எப்படி இருக்கணும்? 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸுமே கொடுத்துருக்கிற nங்கிற சப்செட், அதாவது 3,6க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 3ங்கிற பாயிண்ட் வந்து 3,6க்கு நெய்பர்ஹுட்னு சொல்ல முடியும். பட் இங்கே இந்த 3ங்கிற பாயிண்ட்டுக்கு வெளியே போகுது. இது வந்து இந்த ஓப்பன் இன்டர்வல். இந்த ஆப்ஷன் வந்து ராங் ஆப்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், closed 3 open 6. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம 3ங்கிற பாயிண்ட்டு தான் நமக்கு P. ஸோ சம்மில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான் இங்கேயும் நம்ம எடுப்போம். 3 மைனஸ் எப்சிலான்ங்கும் போதில் இந்த க்ளோஸ்டு 3 ஓப்பன் 6ங்கிற இந்த nங்கிற சப்செட்டை விட வெளியில் போகுது. ஸோ 3 ப்ளஸ் எப்சிலான் இன்டர்வல்குள்ளே இருந்தாலும் 3 மைனஸ் எப்சிலான்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த க்ளோஸ்டு 3 ஓப்பன் 6ங்கிற இந்த nங்கிற இந்த சப்செட்டை விட வெளியில் போகுது. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் ஆப்ஷன். இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் 2,6. இங்கே 3ங்கிற பாயிண்ட்டு நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஆறுங்கிற ரியல் சிஸ்டம். இதில் வந்து nங்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் சப்செட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் இன்டர்வல் 2,4. ஓகே, அதுதான் இங்கே n. இப்போ நம்ம 3ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். 3ங்கிற பாயிண்ட் வந்து 2 and 4க்கு இடையில வரும். ஸோ 3ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டான்னு செக் பண்ண போகிறோம். நெய்பர்ஹுட்னா என்னது? 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான்னு ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்திங்கன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஓப்பன் இன்டர்வல் 2,4ங்கிற ஓப்பன் இன்டர்வல்குள்ளே தான் சப்செட் அப்படின்றத சொல்லிட்டோன்னா அதான் நெய்பர்ஹுட். நம்ம இங்கே பார்க்குறோம் 3 மைனஸ் எப்சிலான்ங்கிறது இங்கே இந்த இடத்துல வரும், 3 ப்ளஸ் எப்சிலான்ங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இந்த 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸ் எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த 2,4ங்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல்குள்ளே தான் வருது இல்லையா, இதை விட்டு வெளியில் போகலை. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் கொடுத்துருக்கிற நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட்டுங்கிற டெஃபினிஷனுடைய எக்ஸாக்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம ஃபோர்த் ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். ஓப்பன் இன்டர்வல் 3,6. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 3,6னா இதுதான், இப்படி தான் இருக்கும். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஓப்பன் இன்டர்வல் 3,6ங்கிறது தான் என்னன்னு எடுத்துக்கிறோம், அதாவது சப்செட்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த சப்செட்டில் நம்ம 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான், பிகாஸ் 3ங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நெய்பர்ஹுட் செக் பண்ணுறோம். ஸோ 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஆல்ரெடி வந்து 3A வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது, பிகாஸ் இது ஓப்பன் இன்டர்வல் 3,6. க்ளோஸ்ட் இன்டர்வல் 3,6னா தான் இந்த 3ங்கிற பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ண முடியும். ஆல்ரெடி இது 3A இன்க்ளூட் ஆகாது. தென் 3 மைனஸ் எப்சிலான்கும் போதில் இது இந்த ஓப்பன் இன்டர்வல் 3,6 விட வெளியில் போகுது. ஸோ என்னங்கிற இந்த 3,6 ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இந்த 3 மைனஸ் எப்சிலான் 3 ப்ளஸ் எப்சிலான்கிற இந்த குவான்டிட்டிஸ் வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் குவிக் மேக்ஸ் அண்ட் தேங்க்யூ.